விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்து வரக்கூடிய அண்மை தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு விசாரணை மேற்கொள்ளும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், டிவிக்கே கேட்ட மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத நாம இது மூலமா புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினரை பொறுத்தவரையிலே இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பாக அந்த கட்சியினர் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலே 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கின்றது. அதாவது தமிழக அரசினுடைய அந்த காவல்துறை அதிகாரிகள் குழு இதை விசாரிக்க கூடாது. காரணம், எங்களுடைய குற்றச்சாட்டே தமிழ்நாடு காவல்துறை மீதுதான். அந்த காவல்துறையே விசாரணை நடத்தினால் எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்காது என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரேயராக இருந்தது. எனவே அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு இது ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக அரசு சார்பில் இது சம்பந்தமாக ஏதேனும் மேல்முறையீடு செய்யப்படுமா அல்லது இதனை ஏற்றுக்கொள்வார்களா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் என்ற ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த குழுவானது சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் விசாரணை நடத்த வேண்டும் எனவும், மேலும் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டுமா என்பது தொடர்பாகவும் விரிவாக விசாரணை செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை என்பது இந்த வழக்கை மாநில அரசு விசாரணை செய்யாமல் மத்திய புலனாய்வு பிரிவு தான், அதாவது சிபிஐ தான் இதனை விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருந்தார்கள். இது தவிர மற்ற 4 பேரும் கூட கேட்டிருந்தார்கள். எனவே மொத்தமாக 5 பேர் இந்த கோரிக்கையை வைத்திருந்த நிலையில் அந்த 5 மனுக்களும் ஒன்றாக சேர்த்துதான் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டு அது சம்பந்தமான வாத பிரதிவாதங்கள் எல்லாம் கடந்த வெள்ளிக்கிழமை வைக்கப்பட்டது. தற்போது அதிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கரூர் வழக்கு சம்பந்தமாக இந்த சிபிஐ விசாரணை என்ற அந்த ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கின்றது. அந்த குழு சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் விசாரணை நடத்த வேண்டும் எனவும், மேலும் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டுமா என்பது தொடர்பாகவும் விரிவாக விசாரணை செய்யலாம் எனவும், சிபிஐ விசாரணையை இந்த சிறப்பு குழு மேற்பார்வை செய்யும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் இது அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படும். காரணம், அவர்களுடைய அதிகபட்ச அந்த கோரிக்கை என்பது அதுவாகத்தான் இருந்தது. எங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை, அவர்கள் நாங்கள் கேட்ட அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றி கழகத்தினர் கொடுத்திருந்தார்கள்.